ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரஹாபா ஷட்டாரால் எல்லாரும் வாய்களை திறந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், கிருபை பெருகும். நல்ல வாய்களை திறந்து கடந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தோடு பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா நல்ல கைகளை உயர்த்தி குடும்பமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், உம்மையே சேவிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரே, எங்களுக்கு உதவியை செய்கிறவரே, எங்களை தூக்கி எடுக்கிறவரே, எங்களை தாழ்வில் நினைத்த தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கண்டவரே, எங்களை காண்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மீண்டுமாய் உமது அன்பின், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்லுவோமா? நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. சொல்லுவோமா? உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்லுவோமா? நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவி. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்லுவோமா? ஆமென். யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குவி. யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குவி. மீண்டுமாய் யோசுவாவின் தேவனே, ஆமென். எரிகோ மதில்களை போல தடைகள் இருக்கலாம், மதில்களை நொறுக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மீண்டுமாய் சொல்லலாமா? யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குவி. யோசுவாவின் தேவனே,
பேரால் சொல்ல முடியும்? கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினாலே எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தும் ஆண்டவர் நம்மை நிற்க செய்திருக்கிறாரே. நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை மீண்டுமாய் சொல்லுங்க. உமது அன்பின் கைகளை, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன், நான் கண்டேனே, நான் கண்டேன், நான் கண்டேனே, நான் கண்டேனே. அவருடைய கரமே நம்மை போஷித்தது, கர்த்தருடைய கரமே நம்மை நடத்தி வந்தது. சொல்லுவோமா? நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேன், நான் கண்டேனே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். 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 உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன், நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. சொல்லுங்க, நான் கண்டேனே, நான் கண்டேனே, யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குவீர். சொல்லுங்க, யோசுவாவின் தேவனே எரிகோ மதிலை போல சுற்றிலும் இருக்கலாம். சொல்லுங்க, துதிக்கும் போது மதில்கள் உடைந்து விழுந்தது போல நொறுக்கிறீராகப்பா. யோசுவாவின் தேவனே தடையாயிருக்கிற மதில்கள், சுவர்கள் உடைக்கப்படுவதாக. ஆமென். உமது அன்பின், உமது அன்பின் கைகளை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. கைகளை உயர்த்தி நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன்.
ராத்திரி வேளையில வெளிப்படட்டும். சொல்லுங்க, வெளிப்படட்டும். என் கண்கள் காணட்டும், என் கண்கள் காணட்டும். நான் கண்டேனே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்மை தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடிங்க அப்பா. உம்முடைய கரத்தை நான் பிடிச்சேன்னா விட்டுருவேன் ஆண்டவரே. நீர் என் கரத்தை பிடிப்பீராக, நீர் எங்கள் கரத்தை பிடிப்பீராக. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கண்மலையின் மேல் எங்களை நிற்க செய்கிறீரே. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் கண்மலையின் மேல் நம்மை நிற்க பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. உளையான சேற்றில் இருக்கிற நம்ம இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் உளையான சேற்றை போல இருக்கலாம். அடுத்த பக்கம் கால் வச்சா திரும்ப மூழ்கி போயிடலாம். எழும்பி வருது கால் வச்சாலும் மூழ்கி போயிடலாம். எந்த ஸ்டெப் எடுத்தாலும் மூழ்கி போகிற நிலைமையே இருக்கலாம். அதுல இருந்து வெளியே வர ஒரு கரம் தேவை நமக்கு. உள்ள இருக்கிறவங்களுடைய கரம் இல்ல, வெளியில நிற்கிற ஒரு கரம். சொல்லுங்க, ஆண்டவர் உம்முடைய கரம் ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்கட்டும், உம்முடைய கரம் என்னை தூக்கி எடுக்கட்டும். நல்ல 2 கைகளை உயர்த்தி இன்னைக்கு எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள போராட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு சூழ்நிலையால மூழ்கி போகிற ஒரு நிலைமை இருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தூக்கி எடுங்கப்பா, நீர் தூக்கி எடுங்கப்பா. கண்மலையின் மேல் எங்களை நிற்க செய்கிறவரே. சங்கீதம் 40 நினைக்கிறேன் வாசிக்கிறதுல, சங்கீதத்துல அவர் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என்னை நிற்க பண்ணுகிறார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கண்மலையின் மேல், என்னை கண்மலையின் மேல். நான் மூழ்கி போகிறதை அவர் கண்டு காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல, மனிதன் அல்ல. மனிதனுடைய கண்கள் எல்லாம் நம்ம மூழ்கி போகிறோம் தெரிஞ்சாலும் சில மனிதர்கள் அதை கண்டு சிரிப்பார்கள், மகிழ்வார்கள். ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி என்னை தூக்கி எடுங்கப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா. என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபந்தான் ஆண்டவரே, கரத்தை பார்க்கணும், உங்களுடைய கரத்தை நாங்க பார்க்கணும். நல்ல கைகளை உயர்த்தி உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஓ ஷட்டா ரபா ஹந்தாலா. அவர் தொட்டால் போதும், அவர் தொட்டால் போதும். ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்க்கையே அது சரித்திரமா மாற்றிடும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவர் என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. ஓ ரபனா ஷதலபா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தூக்கி எடுங்க, என் பிள்ளையின் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து எங்களை தூக்கி எடுப்பீராக, இந்த பலவீனத்திலிருந்து எங்களை தூக்கி எடுப்பீராக. அடுத்தடுத்து வருகிற போராட்டங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தூக்கி எடுங்க ஆண்டவரே, தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. மனிதனுடைய கரத்தை நாங்கள் நோக்கல ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நோக்குகிறோம், உம்முடைய கரத்தை நோக்குகிறோம். நீர் தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக. நீங்க நினைக்கலாம் இது சாத்தியமே இல்லை, இந்த போராட்டத்திலிருந்து இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை, சாத்தியம் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆற்றில் விழுந்து இரும்பு கோடாரிய தீர்க்கதரிசி ஒரு சின்ன கொம்பை போட்ட உடனே இரும்பு கோடாரி மிதக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய வல்லவர், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்தை நீட்டுங்கப்பா,
உங்க கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. ஓ ரபலா தரநாமா ஷட்டலா ரெமதரமா ஷட்டரே. தொடுங்க, என்னை தொடுங்க, உங்க வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உங்க அக்கினியா என்னை தொடுங்க. சொல்லுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியா என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், வல்லமை இறங்கணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், உம் வல்லமையால் நிரம்பணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க. சொல்லுங்க, வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க. விடுமாய் வானம் திறக்கணும். எஸ்ஐயா நாவை கொட்ட அந்த நெருப்பு தழல், அந்த வல்லமாய், அந்த அக்கினி எங்கள் நாவை தொடுவதாக. வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியா என்னை தொடுங்க. இந்த பாடல ஒரு ஜெபமா, ஒருவேளை பலவீனத்தினால சோர்ந்து போயிருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை பாவ கட்டுகளினால் சிக்குண்டு போயிருக்கலாம். ஆண்டவரே, என் நாவை தொடுங்கப்பா. ஏசைய நாவை தொட்ட நெருப்பு தழு, அந்த அக்கினி என் நாவை தொடுவதாக. நல்ல கைகளை உயர்த்தி வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உமோடு பேசுகிற அனுபவம், உமோடு நடக்கிற அனுபவங்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏனோக்கு நோவா உமோடு சஞ்சரித்தது போல, உமோடு நடந்தது போல ஆண்டவரே, நாங்களும் பிரத்யட்சமாய் உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கிற அனுபவங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இரவில நாங்கள் ஜெபிக்கும் போது, நடந்து போகும் போது, வேதம் வாசிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய சத்தம் கேட்கணப்பா. ஆண்டவரே, உங்க கூக்குரலின் ஆண்டவரே உங்கள் சத்தம் எங்க காதுகளிலே கேட்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சத்தத்தை கேட்கிறீர், அதை விட உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி வழி இதுவே, வழி இதுவே என்ற சத்தங்கள் காதுகளிலே கேட்கணப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற அனுபவங்கள் ஆண்டவரே, தீர்மானங்கள் எடுக்கிற அனுபவங்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை போடு பேசுங்க, நீங்க தொடுங்க ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி தொடுங்க, என்னை தொடுங்க, உம் வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, உம் அக்கினியா
என்னை தொடுங்க விடுமா, தொடுங்க என்னை தொடுங்க வல்லமையா, என்னை தொடுங்க தொடுங்க என்னை தொடுங்க அக்கினியா, என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம் சத்தம் கேட்கணும், என்னை தொடுங்க. சொல்லுங்க, வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம்மோடு பேசணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், உம் சத்தம் கேட்கணும், என்னை தொடுங்க. We need to touch you, God. Oh, rate manaseterala, சத்தம் கேட்கணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், சத்தம் கேட்கணும், என்னை தொடு. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, வானம் திறக்கணும், வல்லமையால் நிரம்பணும், உம் சத்தம் கேட்கணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், இயேசு ஜெபம் செய்த போது வானங்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணின போது வானங்கள் அடைக்கப்பட்டது. எலியா மீண்டுமாய் ஜெபித்த போது வானங்கள் திறக்கப்பட்டது. ஓ ரிபலா ததரமா ஷதரமா, ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் வல்லமை உள்ள ஜெபமாய் மாறட்டும் அப்பா. திறக்கணும், டிவைன் டச் எங்களுக்கு உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில ஒரு தெய்வீக தொடுதல், தெய்வீக தொடுதல், தெய்வீக தொடுதல். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய பல. ஓ ராதபனா செட்டரே, சத்துருவின் சத்தத்தை கேட்டு 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 இது பயத்தினால் உங்கள் உள்ளங்கள் நிரப்பப்பட்டிருக்கலாம். நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு இன்னைக்கு உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், ஆத்மா சோர்ந்து போயிருக்கலாம். சொல்லுங்க, ஆவியானவரே தட்டி எழுப்புவீராகப்பா. சோர்ந்து போன எலியாவை தட்டி எழுப்பினீரே. ஓ ரிகபஷதலபா, ஹல்லேலூயா. தொடுவீராக ரெதமமா சத்தரே. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே மகிழ்ச்சி, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாவதாக. ரெமமா சத்தரேலா, லெமமா சத்தரே. மீண்டுமாய் சொல்லுங்க, வானம் திறக்கணும், உங்க சத்தம் கேட்கணும், என்னை தொடுங்க. வானம் திறக்கணும், உம்மோடு தொடுங்க. வானம் வானம் திறக்கணும். மருத்துவர்களால் அப்படி வார்த்தையினால் இவைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா? உன் ஆயுசு நாட்கள் முடிவதில்லை, நீ மரித்து போவதில்லை. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து
வல்லமையா என்னை தொடுங்க, தொடுங்க, என்னை தொடுங்க, வல்லமையா என்னை தொடுங்க. ஓரபலா ஷதரபலபா ரேமா செட்டரே அலதரனா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வீடு தேவ மகிமையால நிரப்பப்படுவதாக. இந்த சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை, அவர்கள் ஜெபித்த போது துதித்த போது கர்த்தருடைய ஆலயம் மகிமையினால நிரம்பிட்டான். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையினால, ஆண்டவர் என்னுடைய சரீரமாகிய ஆலயம் அப்படி மகிமையால நிரப்பப்படுவதாக. இந்த மண்பாண்டமான சரீரம் உம்முடைய ஆவினால நிரப்பப்படுவதாக, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே வீட்டில் ஒவ்வொரு அறையில ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசன்னம், ரிஷக்கினா மகிமை அசைவாடட்டும், நிரப்பப்படட்டும். அப்பா ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக, நீர் உலாவுவீராக. அப்பா ஓ ராதா மஷாலாதியா தபாலாதனமா, நீர் தொடுங்க ஆண்டவரே, நீர் தொடுங்க. நல்ல கைகளை உயர்த்தி மீண்டும் மீண்டுமாய் சொல்லிக்கொண்டே இருங்க, என்ன தொடுங்கப்பா, என் தொடுங்கப்பா, என் வியாதியின் படுகை ஆண்டவரே மாற்றுவீராகப்பா, தொடுங்க ஆண்டவரே. ஷதரபலதனா நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றையும் உம்மை நேசிப்பே இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஹalleluya. இயேசுவே ராஜா, அவரே ராஜாதி ராஜா, சகலத்தையும் ஆட்சி செய்கிறவர், மீட்பர் இயேசுவே.
ஆராதனை 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 உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவை உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் இயேசுவை நேசிப்பேன் மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ ஆராதிப்பேன் இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை கைகளை உயர்த்தி சொல்லலாமா நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ உம்மை நேசிப்பேன் உயர்வோ தாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின்தொடர்வே இயேசுவை நல்ல கைகளை உயர்த்தி உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எல்லாம் இயேசுவே சொந்த பின்தொடர்வே 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 இயேசுவை பின்தொடர்வே 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 இயேசுவை வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை வெற்றியோ தோல்வியோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே நல்ல கைகளை உயர்த்தி வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ உம்மை மாத்திரமே இயேசுவை ஆராதிப்பேன் 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 இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்
நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றையும் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன். நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றையும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.